வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்த மயோனீஸ்க்கு ஒரு தடை போட்டிருக்காங்க. ஏன் பார்த்துருவாங்க. மயோனீஸுங்கிறது ஒரு நார்மல் நீங்கள் தக்காளி சாஸு சட்னி அந்த மாதிரி கிடையாதுங்க. அது வந்து முட்டை, யூஸ்வலாக அது எக் பேஸ்ட் மயோனீஸில் முட்டை அப்புறம் ஆயில் இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி அது கூட வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மயோனீஸ். இது வந்து ஜென்ரலாக பெரும்பாலான சாண்ட்விச், ஷவர்மா, சிக்கன் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தப்படுது. ஆனால் இதில் ப்ராப்ளம் ரெண்டுங்க. ஒன்று ஹை கேலோரிஸ், அதாவது நார்மல் நீங்கள் சட்னி அதெல்லாம் விட 5லேருந்து 6 மடங்கு இது கலோரி அதிகம். ஸோ ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே 100லேருந்து 120 கலோரி கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றது சமம் ஒரு ஸ்பூன் மயோனீஸ் சாப்பிட்றது. ஸோ அந்த அளவுக்கு ஹை கலோரிஸ். ரெண்டாவது ப்ராப்ளம், எக் பேஸ்டு மயோனீஸ் சொல்லும் போது உங்களுக்கு பச்சை முட்டையில் தயாரிக்கிறதுனால சால்மோனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி ஒருவேளை அந்த பச்சை முட்டையில் இருந்தால் இந்த மயோனீஸ் கண்டாமினேட் ஆகி அதை சாப்பிட்றவங்களுக்கு தீவிர வயிற்று உபாதைகள் ஏற்படலாம். அதனால தான் நிறைய டைம் நீங்கள் கிரில் சிக்கன் சாப்பிட்டு இறப்பு, ஷவர்மா சாப்பிட்டு இறப்புன்னு சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் சிக்கன் கிடையாது, இந்த மயோனீஸ் தான் கல்பிரிட். பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது, உடனடியாக பயன்படுத்தணும் நிறைய கைட்லைன் சொல்லி பார்த்தாங்க. அது வேலைக்கு ஆகலை. கடைசியாக வந்து தடை பண்ணிட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு. ஆனால் முட்டை சேர்க்காம வெஜ் பேஸ்ட்லையும் பண்ண முடியும். அதுக்கு வேறு டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு தடை இருக்குது. ஸோ இது ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த மாதிரி தடைங்கிறது ஒரு டெம்பரரி விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட கருத்து மெயினாக என்னென்னா, ஹோட்டல் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணணும். ஒரு பொருளை இப்படி தாங்க சேமிக்கணும், இப்படி பண்ணணும், ஒரு கிளியரான ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது மேபி ஆல்ரெடி இருக்கலாம். அதை இன்னும் பிரபல்யப்படுத்தி ஒரு காய்கறினா எவ்வளோ நாள் சேமிக்கலாம், ஒரு நான்வெஜ்னா எப்படி சேமிக்கணும், ஃப்ரீசரில் வைக்கணுமா, ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா, நீட்டாக கைட்லைன்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு பிரிண்ட் பண்ணி நோட்டீஸ் போட்டு எல்லா சின்ன சின்ன கடைகளுக்கும் தெரியிற மாதிரி கொடுங்க. அவங்களை எஜுகேட் பண்ணிகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் பாதி பேர் கொஞ்சம் திருந்தினாவது உங்களுக்கு நம்ம வெளியே சாப்பிட்ற மக்களோட ஆரோக்கியம் மேம்படும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே நடவடிக்கை, ரெய்டு அதெல்லாம் வந்து பத்தாது. எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த தடை ஒரு டெம்பரரி இதுதான். போக போக எஜுகேட் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும்.